ஸோ மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னென்னா டாக்குமெண்ட் அல்லது செட் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது என்ன ஸ்பெசிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, அதே மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதே மாதிரி ப்ரிகாஷன்ஸுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். எதுக்காகனா ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி ஆஃப் ஃபினிஷர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் இன் ப்ராசஸ் கண்ட்ரோலும் இன்க்ளூட் ஆகி வரும். அதுக்கடுத்த மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இதுதான் மெயின் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன கண்டெய்னாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் ப்ராடக்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இன்க்ளூட் ஆகி வரும். அதே மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது யாருதுன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஆஃப் கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கவங்க தான். அதே மாதிரி பிஎம்ஆர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த எம்எஃப்ஆரை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணி என்டார்ஸ் பண்ணுறது யாருன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப் யாருன்னா ஹெட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெண்டுலேருந்து இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்எஃப்ஆரை வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாஸ்டர் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டு அண்ட் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டுன்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கண்டென்ட் ஆஃப் த மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்டோட நேம் என்ன, அதை எதை வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் கோடு யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். பேட்டன் அல்லது ப்ரொப்ரியாரிட்டி அப்படிங்கிறது காப்புரிமை அல்லது தனி உரிமைன்னு சொல்லுவோம். அந்த என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கு உரியது வேணும். அதே மாதிரி ஜென்ரிக் நேம் என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த டோசேஜ் ஃபார்ம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, காம்போசிஷன் என்ன, பேட்ச் சைஸ் என்னங்கிறது வரைக்கும் இன்க்ளூட் ஆகி வரும். அதே மாதிரி ப்ராசஸிங் லொக்கேஷன் எங்கே, பிரின்சிபல் எக்யூப்மெண்ட்டுனா மெயின் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி என்ன நேமு, என்ன குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம், எதை ரெஃபரன்ஸ் நம்பராக வச்சுக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகி வரும். அதே மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் அப்போ மிஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கும் வந்து ப்ரிகாஷன் மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்ன மெத்தடு பண்ணுறோம், இல்லை எந்த மெத்தடை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் மீன்ஸ் என்னென்னா இம்பார்ட்டண்டான எக்யூப்மெண்ட்ஸ்னு அர்த்தம். அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறோம், அசம்பிளிங் பண்ணுறோம், கேலிப்ரேட் பண்ணுறோம், ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஸ்டெப் வைஸாக ப்ராசஸ் வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகி வரும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் இன் ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே அது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்டோரேஜ் கண்டிஷன் என்ன, அதாவது என்ன கண்டெய்னரு, என்ன லேபிளிங்கு, அந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். அடுத்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் எம்எஃப்ஆரில் வந்து ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அது யாருன்னா ஃபார்முலேஷன் அண்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் உள்ளவங்க. இது இப்போ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த ப்ரொடக்ஷனும் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு அண்டு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி எம்எஃப்ஆரை வந்து 2 தான் பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று பேக்கேஜிங் பார்ட்டு, தென் மேனுஃபேக்சரிங் பார்ட்டு. ஸோ 2 பேஜுக்கும் காமனாக வந்து 2 பார்ட்டுக்கும் காமனாக ஃபஸ்ட்டு பேஜில் வருது நேம், அட்ரஸ் என்ன, அந்த கம்பெனியோட லோகோ என்ன டோசேஜ் ஃபார்மு, பிராண்ட் நேமா, ஜென்ரிக் நேமா, அந்த ப்ராடக்டோட கோடு என்ன, லேபிள் கிளைமு, அதே மாதிரி ப்ராடக்டோட டெஸ்கிரிப்ஷனு, செல்ஃப் லைஃப் என்ன பேக் பண்ணுறோம், பேட்ச் சைஸ் என்ன, அதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் என்ன, எல்லாமே மென்ஷன் ஆகி வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் பார்ட் அப்படிங்கும்போது லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், என்ன எக்யூப்மெண்ட்ஸு, மெஷினரிஸ், பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகி வரும். அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் எதுவும் தேவைப்படுதா மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் பேக்கேஜிங் பண்ணும்போதும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பேட்ச் மேனுஃபேக்சரிங் ஃபார்முலா அந்த டீட்டெயிலும் இதில் தான் இருக்கும். அதே மாதிரி ஈல்டு வந்து அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகி வரும். அதே மாதிரி ப்ராசஸ் குவாலிட்டி செக், ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும் போதே குவாலிட்டி செக் வந்து எவ்ரி ஸ்டெப்புமே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு தான். அதே மாதிரி என்ன மெத்தடில் வந்து ப்ரிப்பேரிங் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறது மென்ஷன் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் கண்டிஷன். அடுத்து பேக்கேஜிங் பார்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்டோட பேட்ச் சைஸ் என்ன, அது என்ன குவான்டிட்டியில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், என்ன டைப்ஸில் இருக்கும் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி
லைன் கிளியரன்ஸாக இருக்கும் பேட்ச் பேக்கேஜிங் ஆப்ரேஷனில். அதே மாதிரி ரீகன்சிலேஷன் ஆஃப் பிரிண்டட், அதாவது பிரிண்ட் பண்ணியிருக்கதோ இல்லை அன்பிரிண்ட் பண்ணியிருக்கதோ ஒரு பர்டிகுலர் லிமிட், அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டெஸ்ட்ரக்ஷன், அதாவது அதான் ஒழுங்காக பிரிண்ட் ஆகாமல் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ரிஜெக்டட் பிரிண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பேக்கேஜிங் ஆப்ரேஷனும் சரி, எக்யூப்மெண்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் பேக்கேஜிங் பண்ணுறதுன்றதும் மென்ஷன் ஆகி வரும். அடுத்து வந்து என்னென்னா சாம்பிள் ஆஃப் மாஸ்டர் ஃபார்முலா ரெக்கார்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து பேட்ச் நம்பரு, சைஸ் நம்பரு, என்ன டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டோட எவ்வளோ மில்லிகிராம் இருக்குது, அதோட பேஜ் நம்பர் என்ன, அதே மாதிரி ஈச் டேப்லெட்லையும் என்ன கண்டெயின் ஆகிருக்கு, இன்க்ரீடியன்ட் எவ்வளவு, அதே மாதிரி எவ்வளோ ஓவரேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எந்த எம்எஃப்ஆரை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணியிருக்கோன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் எம்எஃப்ஆர் நம்பர் வேணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் வேணும், ரிவிஷன் நம்பர் வேணும், எக்ஸ்பைரி டேட்டு, என்ன பேக்கிங் பண்ணியிருக்கோம், இப்போ ரிஜிஸ்டர் பேக்கு, அதே மாதிரி எம்எஃப்ஜி லைசன்ஸ் நம்பர் வேணும், பிஎம்ஆர் இஷ்யூடு பை அண்ட் டேட் வேணும், பிஎம்ஆர் ரிசீவ்டு பை அண்ட் டேட் வேணும். இது எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யாருன்னா QA ஆஃபீஸர், செக் பண்ணுறது யாருன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜரு, அப்ரூவ்டு பண்ணுறது யாருன்னா QA மேனேஜரு, ஆத்தரைஸ் பண்ணுறது GM.